வீட்டுல பேய்ங்க கலாட்டம் பண்ணுதுங்கடா. எனக்கு வேண்டியவங்க சந்தோஷமா இருக்காங்க. எனக்கு நிம்மதியா இருக்குடா. வேப்பல தோரண குளிர்ச்சியோட மேளதாள வாத்தியத்தோட எனக்கு திருவிழா நடத்திக்கணும் போல இருக்குடா. எல்லா உலகத்துக்கும் தாயி உனக்கு குறை என்னம்மா? நீ நினைச்சா அந்த தேவதைங்களே இறங்கி வந்து உனக்கு திருவிழா நடத்துவாங்கம்மா. சொல்லு, யாரு வாயால சொல்ல வைக்கணுமோ சொல்ல வை தாயி. என்ன பவானி, ஊரெல்லாம் மழை எல்லாம் அழுதுட்டு இருக்கும் போது நாம திருவிழா நடத்தினா நல்லா இருக்குமா? வேணாம். என்னங்க, உலகத்தை ரட்சிக்கிற அந்த அம்மன் மழை கொடுக்க மாட்டாளா? இவங்க எல்லாம் அவளை மறந்து போனதுனாலதான் ஊர்ல பஞ்சம் வந்துருச்சு. என்னங்க, நம்ம திருவிழா நடத்தினா நமக்கும் நன்மை கிடைக்கும், ஊருக்கும் நன்மை கிடைக்கும். கண்டிப்பா மழை வருங்க. அவ்வளவு மகத்துவம் இருந்தா முதல்ல உங்க அம்மனை மழை பெய்ய வைக்க சொல்லு. அன்னைக்கு ராத்திரி நான் திருவிழா நடத்துறேன். எல்லாருக்கும் படி அளக்குற அந்த அம்மன் தாய் இந்த ஏழையோட குடிசைக்கு வந்திருக்கிறாளா? ஊரை காப்பாத்துறதுக்கு வந்திருக்கிறாளா? அந்த தாய் எப்பவும் இங்கே இருந்தா ஊருக்கு ஒரு கெடுதலும் வராதில்ல. பொழுது விடிஞ்சதும் போயிடுவாளா என்னமோ? நீ திரும்பி வர வரைக்கும் நான் இங்கிருந்து நகர மாட்டேன். நான் திரும்பி வர வரைக்கும் இங்கிருந்து நகர மாட்டேன்னு என் மேல ஆணையிட்டாள்ல. நான் திரும்பி போக மாட்டேன். அம்மன் தாய் இந்த ஊரை விட்டு நகர விட மாட்டேன். அம்மா, நான் வர வரைக்கும் போக மாட்டேன்னு வாக்கு கொடுத்திருக்கேன். இருப்பல்ல? இருக்கிறேன் மகளே, எப்பொழுதும் இங்கேயே இருக்கிறேன். உன் தியாகத்தை என் ரூபமாக்கிக் கொண்டு இங்கேயே அம்மனாக வீற்றிருக்கிறேன். உனக்கு அளித்த வாக்கின்படி நான் இந்த ஊரை விட்டு போகாமல் கிராம தேவதையாகி விடுகிறேன்.